உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செல்லக்குட்டி, என் தங்கம் தங்கம், அம்மா உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேல கோவமா உங்களுக்கு? அம்மா அப்பாவுக்காக தான் உன்னை விட்டுட்டு போனேன். அப்பாக்கு பார்வை திரும்ப வந்துருச்சு. அவர் இனிமே உன்னை எடுத்து வச்சு கொஞ்சுவாரு. நான் இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அம்மாவும் மகளும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிறீங்களே, எனக்கு எதுவும் இல்லையா? போங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, நீ கொல்லிமலை போயிருந்தப்ப குழந்தை அழுதா வீட்டுல இருந்த அம்மனே பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. அம்மன் பாட்டு பாடினா அப்படி நீ பாடின மாதிரியே இருக்கும். நீ வேண்டிக்கிட்டன்னு அம்மனே சின்ன பொண்ணு உருவத்துல வீட்டுல வந்து தங்கியிருந்தத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாறி. இங்க நடந்த எல்லாமே ஏதோ சினிமால நடந்த மாதிரி ஒரு பிரமிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த உலகத்தை என்னால பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஏன் என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாது மாதிரி நான் உண்மையதான் சொன்னேன். நீ மறுபடியும் எனக்கு பார்வையையும் உயிரையும் திரும்ப கொடுத்திருக்க. நீ என் மனைவி மட்டும் இல்ல, நீ என்னோட அம்மா. ஹஸ்பண்ட் சார், ஒரு மனைவியா நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். நான் எப்பவுமே தேவி அம்மாவோட மருமக தான், உங்க மனைவி தான். உன்னால எனக்கு திரும்ப ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் சும்மா அமைதியா இருக்க போறது இல்ல. என்ன பண்ண போறீங்க ஹஸ்பண்ட் சார்? மார்க் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய பத்தின உண்மைய ஒரு செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு செத்து போனான்ல, அந்த போன் தான் இன்னும் கிடைக்கலையே. இத்தனை நாளா எனக்கு பார்வை இல்ல, அதனால நானும் அந்த செல்போனை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் பண்ணல. இனிமே தீவிரமா அந்த செல்போனை தேட போறேன். ஐயோ, அந்த செல்போன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம குழந்தை இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம குழந்தை மட்டும் இல்ல, என்னோட அம்மா. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா இந்த குடும்பத்துல நடக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்குமே வெளியே இருக்க யாரோ ஒருத்தர் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கொல்ல நினைக்கிறவங்களும் என்ன கொல்ல நினைக்கிறவங்களும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதுதான் அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, எதிரிங்க இங்கதான் இருக்காங்கன்னு ஸ்மெல் பண்ணிட்டானே. நான் எதை வச்சு சொல்றேன்னா, எனக்கு பார்வை தெரியாம இருந்தப்ப என்ன மாடி படியில இருந்து கீழே விழ வச்சவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஆஹா, மாப்பிள்ள உஷாராயிட்டான். இனிமே சிஸ்டர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த துரோகி எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஹஸ்பண்ட் சார். நமக்கு 1000 பேர் 1000 கஷ்டம் கொடுத்தாலும் நாம கும்பிடுற சமயபுரம் மாரி அம்மாவும் தேவி அம்மாவும் நம்மள கைவிட்டதே இல்ல. கண்டிப்பா அந்த எதிரிய துரோகிய நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவங்களுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க ஜெயிப்பீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.